Hi friends, welcome back to Nitya's channel. நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேங்கோ கோகோனட் பர்ஃபி. மாம்பழம் வச்சு தான் நம்ம இந்த பர்ஃபியை பண்ண போகிறோம். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா. இந்த மாம்பழத்தை வச்சு எப்படி பர்ஃபி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்து தோல் சீவி உள்ளே இருக்க ஃப்ரூட்டை மட்டும் ஒரு ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒன் கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம பாலும் மேங்கோவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஹீட் ஆகணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் மேங்கோ கட் பண்ணும் போதே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கா புளிப்பாக இருக்கான்னு. ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். புளிப்பு மாம்பழம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி அந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி இதை அல்வா மாதிரி கூட சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நம்மளுக்கு பர்ஃபி கிடைக்கும். நான் ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபி கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது 2 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த பிளேட்டில் நல்லா ஆறணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு முந்திரி வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம மேங்கோ கோகோனட் பர்ஃபி ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது. மேங்கோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.